சென்னை தீவுத்திடலை சுற்றி நடைபெறக்கூடிய இரவு நேர கார் பந்தயத்தின் இரண்டாவது நாளான இன்று பயிற்சி போட்டிகள் அனைத்தும் தொடங்கியிருக்கிறது. சரியாக காலை 11 மணிக்கு சேஃப்டி செக்கிங் கார் மற்றும் மெடிக்கல் செக்கிங் கார் சென்றதற்கு பிறகு பயிற்சி போட்டிகள் அனைத்தும் தொடங்கியிருக்கின்றன. கார்கள் 100 கிலோமீட்டரிலிருந்து 150 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது சீறி பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முதல் நாளில் பயிற்சி போட்டிகள் அனைத்தும் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவது நாளான இன்று முதற்கட்ட பயிற்சி முடிந்ததற்கு பிறகு தகுதி சுற்று போட்டிகள், பிரதான ரேசுகள் என தொடர்ந்து அடுத்தடுத்து இரவு 9 மணி வரை இன்றைய தினம் களைகட்ட காத்திருக்கிறது. மொத்தம் இந்த இரவு நேர கார் பந்தயத்தை பொறுத்தளவிற்கு 3 பந்தயங்கள் நடைபெறுகின்றன. ஜேகே ஃபார்முலா LGP4 கார் பந்தயம், இந்திய ரேசிங் லீக் கார் பந்தயம், F4 இந்தியா சாம்பியன்ஷிப் கார் பந்தயம் என 3 வகையான கார் பந்தயங்கள் இன்றைய தினம் களைகட்ட காத்திருக்கிறது. இன்றைய தினம் முழுவதுமே தகுதி சுற்று போட்டிகள், முக்கியமான பிரதான ரேசுகள் என அனைத்து ரேசுகளுமே இன்று நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் FIA தரச்சான்றிதழ் கிடைப்பதற்கான காலதாமதம் ஏற்பட்டது. அதன் காரணமாக தகுதி சுற்று போட்டிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு இரண்டாவது நாளான இன்று அந்த தகுதி சுற்று போட்டிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக காலை 11:25 மணியிலிருந்து இந்த தகுதி சுற்று போட்டிகள் அனைத்தும் தொடங்க இருக்கின்றன. தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது ஜேகே ஃபார்முலா LGP4 கார் பந்தயம். இந்த கார் பந்தயம் ஜூனியர் வீரர்கள் ரேஸ்ல பங்கேற்று பல பரீட்சை நடத்துவாங்க. மொத்தம் இந்த சென்னை ரேசிங் சர்க்கியூட்ல 3 பந்தயம் நடைபெறுகிறது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். தற்பொழுது இந்த சாலையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய கார்கள் எல்லாமே ஜேகே ஃபார்முலா LGP4 கார் பந்தயம். இந்த பந்தயம் எதற்காக அப்படின்னா, ஜூனியர் வீரர்கள் தான் இந்த போட்டியில இந்த பந்தயத்தில் பங்கேற்பாங்க. ஃபார்முலா 4க்கு தகுதி பெறுவதற்காக இந்த மாதிரியான பந்தயத்தில் வெற்றி பெற்று தனக்கென முத்திரை பதித்தால் மட்டுமே ஃபார்முலா 4க்குள்ள என்ட்ரி ஆக முடியும். ஸோ ஃபார்முலா 4க்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்கு, நம்மளை தயார்படுத்துவதற்கான பந்தயமாகத்தான் இந்த JKF LGP கார் பந்தயமானது பார்க்கப்படுகிறது. இந்த பந்தயமும் தகுதி சுற்று போட்டிகள், பிரதான ரேசுகள் என 2 சுற்றுகளுமே இன்றைய தினமே நடைபெற இருக்கிறது. இந்த பந்தயத்தை தொடர்ந்து இந்திய ரேசிங் லீக் கார் பந்தயமானது நடைபெற இருக்கிறது. அதன் பிறகுதான் ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப் ஆனது நடைபெறுகிறது. இந்த தகுதி சுற்று போட்டிகள் சரியாக 11:45 முதல் 11:57 வரை என 7 நிமிடம் இந்த ஜேகே ஃபார்முலா LGP4 கார் பந்தயமாக நடைபெறுகிறது. இரண்டாவது தகுதி சுற்று போட்டி 11:55 12 மணி வரை 12:02 வரை 7 நிமிடங்கள் நடைபெறுகின்றன. இந்த JKF LGP-யினுடைய பிரதான ரேஸ் மதியம் 1:20 மணிக்கு நடைபெறுகிறது. மொத்தம் 3.8 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த ஃபார்முலா 4 சர்க்கியூட்ல 8 சுற்றுகள் அந்த பந்தயமானது நடைபெறுகின்றன. ஃபார்முலா LGP பந்தயத்தை தொடர்ந்து இந்திய ரேசிங் லீக் பந்தயத்தினுடைய தகுதி சுற்று போட்டி சரியாக 12:15 மணிக்கு நடைபெறுகிறது. இது 10 நிமிட ரேஸாக முதல் தகுதி சுற்று போட்டி. இரண்டாவது தகுதி சுற்று போட்டி மதியம் 2 மணியிலிருந்து 2:10 மணி வரை நடைபெறுகிறது. இந்தியன் ரேசிங் லீக்கினுடைய பிரதான ரேஸ் மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரை நடைபெறுகிறது. மொத்தம் 25 நிமிடம் இந்த பந்தயமானது நடைபெறும். 25 நிமிடம் பந்தயம் நடைபெற்றதற்கு பிறகு ஒரு சுற்று என இந்திய
ரேசிங் லீக் முடிவடைந்ததற்கு பிறகு ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப் ஆனது இன்றைய தினமே தகுதி சுற்று போட்டிகளும் பிரதான ரேசுகளும் நடைபெறுகின்றன. ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப் போட்டியின் தகுதி சுற்று போட்டி மதியம் 12:35 மணி முதல் 12:45 மணி வரை 10 நிமிடங்கள் நடைபெறுகின்றன. இரண்டாவது தகுதி சுற்று போட்டி 12:50 மணியிலிருந்து 1 மணி வரை நடைபெறுகிறது, 10 நிமிடம். இந்த ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப்பினுடைய பிரதான ரேஸ் ஆனது மாலை 3:30 மணியிலிருந்து 4 மணி வரை நடைபெறுகிறது. 25 நிமிடம் பிரதான ரேஸ் முடிவடைந்ததற்கு பிறகு பிளஸ் ஒரு சுற்று என 27 நிமிடங்கள் மொத்தம் இந்த ரேஸ் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது ரேஸும் இன்றைய தினமே நடைபெறுகிறது. இரவு 8:45 மணி முதல் இரவு 9:15 மணி வரை 25 நிமிடம் என ஒரு சுற்று நடைபெறுகிறது. ஆக மொத்தத்தில் சரியாக இன்றைய தினம் காலை 11:55 மணி முதல் இரவு 10 மணி வரை இந்த இரவு நேர கார் பந்தயத்தின் இரண்டாவது நாள் நிகழ்வு நடைபெறுகிறது. இடையிடையே கார் பந்தயத்திற்கு இடையே மகளிர் பங்கேற்கக்கூடிய மோட்டோ ஜிபி பைக் ரேஸும் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து கார் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. மதியம் 1 மணியிலிருந்து இங்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட இருக்கிறது. முதல் 500 நபர்களுக்கு இலவச அனுமதியும் வழங்கப்பட இருக்கிறது. மொத்தம் இந்த தீவுத்திடலை சுற்றி 3.8 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த கார் பந்தயமானது நடைபெறுகிறது. ஏற்கனவே 3.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த கார் பந்தயம் திட்டமிடப்பட்டிருந்தது. நேற்று FIA தரச்சான்றிதழ் வழங்கக்கூடிய சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பு நிறைய சீர்திருத்தங்களை இந்த சாலையில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 300 மீட்டர் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய வளைவுகளில் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன. அதை சரி செய்ய நிறைய அறிவுறுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு சீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு 300 மீட்டர் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தீவுத்திடலிலிருந்து ஆரம்பித்து கொடிமர சாலை, அண்ணா சாலை, சுவாமி சிவானந்தா சாலை, நேப்பியார் பாலம் வழியாக மீண்டும் தீவுத்திடலை செல்லக்கூடிய இந்த 3.8 கிலோமீட்டர் சுற்றளவு தான் இந்த ஃபார்முலா 4 இரவு நேர சென்னை ரேசிங் சர்க்கியூட்ல மொத்தம் 3 பந்தயங்கள் இன்றைய தினமே களை கட்ட காத்திருக்கிறது. நேற்றைய தினம் ரசிகர்கள் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அலைக்கலைப்புக்கு பிறகுதான் இரவு நேரங்களில் மட்டும்தான் பந்தயத்தை பார்க்க முடிந்தது. எனவே நேற்றைய தினம் ஏமாற்றம் அடைந்த ரசிகர்களுக்கு இன்றைய தினம் ஒரு பெரிய ட்ரீட் காத்திருக்கிறது அப்படின்றதான் சொல்லணும். 3 பந்தயத்துக்குடைய தகுதி சுற்று போட்டி, பயிற்சி போட்டி, பிரதான ரேஸ் என அனைத்து சுற்றுகளுமே காலை 11 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை என 12 மணி நேரமும் இந்த போட்டிகளை கண்டு ரசிக்கலாம். ரசிகர்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரசிகர்களுக்கு அமர்ந்து பார்க்கக்கூடிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுவாமி சிவானந்தா சாலையில் கிட்டத்தட்ட 6,000 ரசிகர்கள் அமர்ந்து பார்க்கலாம். அதே போல அண்ணா சாலையில் பல்லவன் சாலை அந்த சிக்னல் பாயிண்ட்ல கிட்டத்தட்ட 2,000 ரசிகர்கள் அமர்ந்து பார்ப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தீவுத்திடலுக்கு உள்ளே ரசிகர்கள் அமர்ந்து பார்ப்பதற்கும் விஐபிஸ் ஆகியோர்களெல்லாம் அமர்ந்து பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு சென்னை தீவுத்திடலை சுற்றி நடைபெறுகிறது. இதுவரை தெற்காசியாவிலேயே முதல் முறையாக இந்த இரவு நேர கார் பந்தயமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.